வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரத்னா கஃபே சாம்பார் இட்லி அதான் பார்க்க போகிறோம். அந்த சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். இது என்னோடய பையனோட ஃபேவரைட். நாளைக்கு எல்லோரும் வெளியில் போக வேண்டாம்ல, அதனால் அவங்கவுங்க வீட்டில் ரத்னா கஃபே சாம்பார் இட்லி வந்துடும். எப்படின்றத இதை பார்த்து பண்ணுங்கள். இப்போ இட்லி போட்டுட்டோம், அந்த சாம்பாரை மேலே ஊற்றுறோம். அதாவது இட்லிக்குள்ளே சாம்பாருக்குள்ளே இட்லி இருக்கும். இட்லி என்ன ஆகும், முழுகி போயிடும் சாம்பாரில். அதுதான் அங்கே ஃபேமஸ் ஹைலைட். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், இட்லியும் சாம்பாரும். சாப்பிட்டுட்டு உங்களை வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் கொடுக்கணும். கண்டிப்பாக டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லணும். எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க ரத்னா கஃபேயில். எனக்கு கைட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இப்போ அந்த சாம்பாருக்கு தேவையான ஒரு 50 கிராம் துவரம்பருப்பை ஒரு 1/2 hour நல்லா ஊறிடுத்து, அதுக்கப்புறம் நான் குக்கரில் போட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு, ரொம்ப தண்ணி ஊற்றினா குழைய வேகாது, அதனால் மீடியமாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான புளியை காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. அந்த புளியை வெந்நீர் தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாம்பார் அந்த முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன்னா அதை மூடி 3 சவுண்டு விடணும். இப்போ அதே பாண்ட்லியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் சும்மா பேருக்கு வெந்தயம் போட்டிருக்கேன். ஒரு 7 மிளகா போட்டுட்டேன். இப்போ 2 ஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுட்டேன். அப்போ 2 ஸ்பூன் கடலப்பருப்புனா 4 ஸ்பூன் தனியா. இதுதான் ப்ரொப்போர்ஷனேட். இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வறுத்து வச்சுக்கணும். இந்த சாம்பாரோட டேஸ்ட்டே இந்த வறுக்கிறதுல தான் இருக்குது. அந்த தனியா கொஞ்சம் தூக்கலாக தெரியும், கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் சாம்பார். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை செவக்க வறுக்க போகிறோம். அந்த வாசனை நல்லா வெளியில் வரும், அந்த அளவுக்கு வறுக்க போகிறோம். இப்போது ரத்னா கஃபே சாம்பார் அப்படின்னா பிடிக்காதவங்களே கிடையாது. சண்டே நம்ம யாரும் நாளைக்கு வெளியில் போக முடியாது இல்லையா, அதனால் நம்ம எல்லோரும் நாளைக்கு ரத்னா கஃபே சாம்பார் சாப்பிட்டு ஹோட்டலை வீட்டுக்கு கொண்டு வந்துடுவோம். சரிங்களா? இப்போ வறுத்தாச்சு. இப்போ அணைச்ச பிறகு ஒரு ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். இது ஆப்ஷன் தான், ஆனால் நான் போடுவேன். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பச்சையாக இருக்கிற சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் கட் பண்ணி ஒரு 4-5 போட்டு அதை அதோடு அரைச்சி வச்சுக்கணும். அடுத்த ப்ராசஸ், இப்போது வறுத்த பாண்லியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டோம். கடுகு வெடிக்கணும். நல்லா வெடித்த உடனே கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு 15 வெங்காயம் எடுத்து நறுக்கி அதை நல்லா எண்ணெயில் வதக்கணும். இப்போது ரத்னா கஃபே சாம்பாரில் சின்ன வெங்காயத்தை தவிர்த்து எதுவும் நீங்கள் தேட முடியாது. ஸோ அந்த சின்ன வெங்காயம் தான் அந்த சாம்பாரோட டேஸ்ட். ஸோ சின்ன வெங்காயத்தை மஞ்சப்பொடி போட்டு வதக்கிட்டு, நான் ஏற்கனவே காமிச்ச அந்த புளி இருக்குது பார்த்திங்களா, அதையும் நம்ம கரைச்சி ஊற்றிடணும். அதுக்கப்புறம் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, அந்த புளி வாசனை கொஞ்சம் நேரம் போகிற அளவுக்கு அந்த சூட்டுக்கே இப்போ கொதிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அரைச்சதை நான் காமிச்சேன்ல, வறுத்ததை, அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை அந்த விழுதை ஃபுல்லாக அந்த புளி தண்ணியில் போட்டுடுறோம். போட போட அது நல்லா கொதிக்கும். கொதித்த உடனேயே உங்களுக்கு அந்த வாசனை கம்முன்னு ஒரு என்ன சொல்லலாம், கிட்டத்தட்ட அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அந்த வாசனை வரும். பக்கத்து வீட்டில் கேட்பாங்க, என்ன இன்றைக்கி நியூ சமையல் அப்படின்னு கேட்பாங்க. பார்த்தீங்களா, எனக்கு கூட இப்போ வாசனை வந்துடுது வீடியோலேயே. இப்போ இந்த கரைச்சதை ஊற்றினோடனே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுதா, அதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டோம். நீங்கள் பாருங்கள், அது எப்படி பபுளாக கொதிக்கிறது பாருங்கள், சூப்பராக இல்லை பார்க்குறதுக்கு. அதுதான், இந்த திக்னஸ் வேண்டாம், கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த அப்படி குழைய எப்படி வேக வச்சுருக்கேன் பாருங்கள் பருப்பை, அதுதான் அதோட ஹைலைட்ஸ். இப்போ அந்த பருப்பை என்ன பண்ணுறோம், அதையும் போட்டு பொறுமையாக அப்படியே கலரி, அந்த உப்பு, அந்த காரம், அந்த புளிப்பு எல்லாம் அதில் மிக்ஸ் ஆகிடும். எல்லாம் ஆகிடுத்து. இப்போ கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் நசுக்கி கலரிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் ரெடி. அப்படி ஒரு டேஸ்ட் சும்மா எம்மியாக இருக்கும். சாம்பாரே என்ன, இப்போ பாருங்கள், இட்லி சாம்பாருக்குள்ளே முழுகி போச்சு. அதுதான் டேஸ்ட். அந்த மாதிரி தான் ரத்னா கஃபேயில் இருக்கும். நம்மளோட சாம்பார் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எல்லோரும் நம்மளோட சாம்பாரை சாப்பிட்டுட்டு அதோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக கொடுங்க. நல்லா பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்ஜாய் பண்ணிங்கன்னா லைக் கொடுங்க, ஒரு கமெண்ட் போடுங்க. எப்பவும் போல் ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம்.